ஹேர் ஆயில்ஸ் 2 வகையில் செய்யலாம். ஒன்று நல்லா கொதிக்க வச்சு அதோட சாரை வெட்டி செய்யலாம். இது மாதிரி வாசம் அதிகமாக இருக்கிறது கொதிக்க வச்சோம்னா சீக்கிரம் போயிடும். நம்ம ரோஸ்மெரி ஹேர் ஆயிலை இன்ஃபியூஷன் மெத்தடில் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இந்த எண்ணெயில் பயன்படுத்தியிருக்கிற ரோஸ்மெரி நல்ல ஒரு கூந்தல் வளர்ச்சி ஊக்கியாகவும், வேம்பாலப்பட்டை, பொடுகு மற்றும் அதனால் ஏற்படும் தோல் எரிச்சல்களையும் நல்லா தணிக்கும். மலர்களிலிருந்து மதிப்பு கூட்டும் நுட்பங்களுக்கு செங்காந்தல் மலர்கத்தை பின்தொடருங்கள் மற்றும் நமது தோட்டத்தில் தயாரிப்புகளை பெற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.